கதை கேட்க தயாராயிட்டீங்களா? ஆர் யூ ஆல் ரெடி டு லிசன் டு a story? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and the story? இருக்குது அப்படின்றதுக்காக செலவு பண்ணக்கூடாது. Just because we have, we should not spend. செல்வத்தை எப்படி சேர்த்து வைக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்பதான் அது நமக்கு பிரயோஜனமுள்ளதா இருக்கும். We should know how to save so that it will be useful for us in future. தேவையற்ற பொருட்களில் நம்ம காசை செலவு பண்ணக்கூடாது. We should not spend money on things that is not of more importance. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. நீதிமொழிகள் 21:20. வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். Proverbs 21:20. There is desirable treasure and oil in the dwelling of the wise, but a foolish man squanders it. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? தேவையானது எல்லாமே இருக்குமா, ஆனால் ஞானம் உள்ளவன் மட்டும்தான் அதை சேர்த்து வைப்பானா? மற்றவன், அதாவது முட்டாள், அதை செலவழித்து போட்டுருவானா? See what the Bible says? Everything will be available, but a wise person will save it and a foolish person will spend everything. ஒரு சின்ன பையன் இருந்தான். அவங்க அப்பா ஒரு பெரிய பணக்காரர். A little boy was there. His father was a rich man. அவன் அடிக்கடி ஏதாவது ஒரு பொருள் வேணும் அப்படின்னு அவங்க அப்பாட்ட கேட்டுட்டே இருப்பான். He often used to ask his father to buy something for him. சில நேரம் அவங்க அப்பா வாங்கி கொடுப்பாரு, சில நேரம் அப்புறம் வாங்கி தரேன்னு தட்டி கழிச்சிருவாரு. அதனால அவன் மறந்துடுவான். அப்படின்றதுனால sometimes his father used to buy and give. Sometimes he will say that he will buy it for him later so that he will forget. ஒரு முறை அவன் ஒரு சின்ன விளையாட்டு ஜாமானை கேட்டான். அது ரொம்ப விலை அதிகமாக இருந்தது. அதே மாதிரி அந்த விலைக்கு ஏற்ற தரமும் அதுகிட்ட இல்லை. Once he asked a very costly toy to his father. It was not worth its price. அவங்க அப்பா இவனுக்கு காசோடைய அருமையை எப்படி சொல்லி கொடுக்கணும்னு யோசிச்சு அவன்கிட்ட ஒரு நாணயத்தை கொடுத்தாரு. The father wanted to teach him the value of money, so he gave him a coin. அவங்க அப்பா சொன்னாரு, அந்த பையன்கிட்ட இந்த காசை நீ தூக்கி வீசிரு அப்படின்னு. The father said, throw away the coin. இவனும் அந்த காசை தூக்கி வீசிட்டு போயிட்டான். He threw away the coin and just moved away. அடுத்த நாள் அவங்க அப்பா அந்த பையன்கிட்ட சொன்னாரு, இன்னைக்கு நீ எனக்கு ஒரு காசை சம்பாதிச்சு எடுத்துட்டு வந்து தரணும் அப்படின்னு. Next day the father said to the boy, today you have to earn a coin for me. இவன் சரின்ட்டு ஒரு கடையில் போய் வேலைக்கு நின்று கஷ்டப்பட்டு நிறைய பெட்டிகள்லாம் தூக்கி கிடைச்ச காசு கொண்டு வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்தான். So he went to a shop to work. He lifted boxes and worked, then got the money from them, gave it to his father. அவங்க அப்பா அந்த காசை தூக்கி போட்டாரு. The father threw away the money. அப்போ இவனுக்கு கோவம் வந்துருச்சு. He got angry. அவன் சொன்னான், அப்பா நீங்கள் தூக்கி வீசினது காசு இல்லை, என்னுடைய உழைப்பு, என்னுடைய வேர்வை அப்படின்னு சொன்னா. He said, what you threw away is not money. It is my hard work. It is my sweat. அப்போ தான் அவங்க அப்பா சொன்னாங்க, இப்படி தான் நீ தேவையில்லாமல் செலவு பண்ணுற காசும் அது என்னுடைய உழைப்பு, என்னுடைய வேர்வை. தேவைக்காக நீ அதை பயன்படுத்திக்கணும், முக்கியமான தேவைக்காக அப்படின்னு. The father said, the same way what you are lavishly spending is my sweat, my hard work. You have to use it only for the important things that you need. அப்போ தான் அந்த பையனுக்கு காசோட அருமை புரிஞ்சுது. The son understood the value of money. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.